ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசனத்துல என்ன மறந்து தேவ அன்புல நிரம்பும் போது அப்பா இப்படி பாட வச்சாங்க, உங்களை எப்பம்பா பார்ப்பேன், பாரமெல்லாம் வாழ்க்கை வாழ, வேதனைகள் எல்லாம் நீங்க உங்க சமூகத்தில் இளைப்பாற. அவள்கிட்டயே கேட்கலாம், போலாமாமா, இல்ல ஒரு 10 நாள் கூட இருக்கிறியா? எனக்கு மனவாளனை பார்க்கணும். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள ஆளுகை செய்யும் போது நமக்கு ஆசை எதுவா இருக்கும் தெரியுமா? எப்படியாவது அவர பிலிப்பியர் 3 பவுல் சொல்லுகிறார், நான் அந்த உயிர் தள்ளுதல எப்படியாவது தகுதியாயிரணும். யாருங்க செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால புகழப்படுகிற பவுல் சொல்றாரு, எப்படியாவது. அந்த வசனம் எடுக்கிறீங்களா? 7 8 வலது பக்கத்துல மேல உள்ள வசனம், ஃபர்ஸ்ட் வசனம், 3வது அதிகம் வலது பக்கத்துல அந்த 3:10. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தேன். பவுல் இங்க வந்து போடல, நான் வந்து 14 நிருபம் எழுதி இருக்கிறேன், இத்தனை சர்ச்சு தொடங்கி இருக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு இத்தனை பேய ஓட்டி இருக்கிறேன், ஒன்னும் சொல்லல. எப்படியாவது என்ன ஒரு ஏக்கம். அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லுவாரு, கிறிஸ்துவை ஆதாயப்படி, எனக்கு அவரை எப்படியாவது ஆதாயப்படுத்தி சொந்தமாக்கிறணும், இயேசுவை சொந்தமாக்கிறணும். அதுக்காக நான் பின்னானவைகளை மறந்து, அதாவது நம்ம சிலதெல்லாம் செஞ்சுட்டு ஓவரா நம்ம தகுதி இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிறோம். இந்த பவுலுடைய ஆரம்பத்தை கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனா காட்டினாலும் அவர் தானே யாராதான் சொல்றாரு. ஆமே, அதாவது நாங்க சின்ன பாஸ்டர், நாங்க சின்னதா சொன்னாலும் யாருதான் அப்படி அப்போஸ்தலர் எல்லாரிலும். ஆனா அந்த உள்ள போக 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 தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி. எங்க ஓட்ட முடியும் போது என்ன ஒரு உணர்வுள்ள மனுஷன். ஏன்னா நான் அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல சொதப்பிடக்கூடாது. பாவிகளில் பிரதான பாவி. கடைசி எப்படி எழுதியிருக்கணும்? முதல்ல எப்படி எழுதினார் அப்போஸ்தலர்ல? கடைசி எப்படி எழுதியிருக்கணும்? இருக்கிற மொத்த அப்போஸ்தலர்லயும் உருப்படியா ஏதாவது செஞ்சது சொல்லி இருக்கணும். நீங்க சொல்லுங்க, அப்போஸ்தலர் பெரியாள் யாரு? பேதுரு எத்தனை எழுதினாரு? 2. அதுவும் எப்போ எழுதினாரு? கடைசியில. ஆனா நான் பாத்தியா அப்பத்துல இருந்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்கலாம். நான் பாவிகளில் பிரதான பாவி. என்ன ஒரு வெளிச்சம்! ஏன் தெரியுமா? இது முதல் எனக்கு அந்த நீதி இருக்கிற இடம். அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து ஆவியானவர் ஒருவனை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் போது அவனுடைய போக்கஸ் மாறும், அவனுடைய டேஸ்ட் மாறும், அவனுடைய ஆசைகள் மாறும். இதெல்லாம் மாறணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவருடைய ஆளுகையில ஆட்டுக்குட்டியும் புலியும் ஒன்னா இருக்குமா? எப்படி அது சாத்தியாகும்? ஆட்டுக்குட்டியும் புலியும் ஒன்னா இருக்கணும்னா யாரு மாறணும்? புலி மாறணும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து மாம்சம் சாப்பிடும் பைபிள்ல சொல்லல, ரெண்டும் சேர்ந்து புல்லை சாப்பிடும், வைக்கோல சாப்பிடுமா. அப்ப யாரு தான் மாறணும்? சத்தமா புலிகளை கொஞ்சம் சத்தமா, புலி மாறணும். புலிக்கு அப்ப எதுல மாற்றம் வரணும்? முதல்ல இந்த பேச்சில மாற்றம் வரணும். ஆமா, பேச்சில. ஆட்டுக்கிட்ட போய் ஐ ஆம் பியூர் வெஜிடேரியன் இவ்வளவு சொன்னாலும் அட்டாக்ல அது செத்துரும். ஆமா, முதல்ல பேச்சு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அந்த பேச்சில மாற்றம் வரணும். அப்போ பரவாயில்ல, இவங்கள்ட்ட கொஞ்சம்
பிரைஸ் தி லார்ட். வாங்க, நானும் உங்க கூட தான் வரேன். சர்ச்சுக்கு தானே போறீங்க? ஏசப்பா, இன்னைக்கு பேச்சில் மாட்ட வரணும், அடுத்து டேஸ்ட்ல மாத்த வரணும். இதான் அவருடைய கிங்டம். அவருடைய பர்வதம் எங்கும் கேடு செய்வார் இல்லை. இந்த மாற்றம் வரணும். அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள், நம்முடைய மாற்றம் என்பது எப்படி இருக்கக்கூடாதுன்னா கழுகு மாதிரி இருக்கக்கூடாது. கழுகு பாருங்க, அதுக்கு 40 வயசு ஆகும்போது உடம்பெல்லாம் வீங்கி அலகெல்லாம் வளைஞ்சு, ஏன்னா கொத்தி 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 வளைஞ்சு இறகெல்லாம் பழசாகி பறக்க முடியாத நிலைமை வரும்போது அதுக்கு முன்னாடி 2 முடிவு தான் இருக்கு. ஒன்று சாவு, இல்லைன்னா வாழணும்னா புதுசாகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அது நேராக ஒரு கண்மலை, அதுக்கு மறைவிடத்தில் போய் உக்காந்துரும். உக்காந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த அலகு இருக்குல்ல, அதை அடிச்சு அடிச்சு அடிச்சு, ஏன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு 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 உடைக்கும். உடைச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பெல்லாம் அப்படி ஒட்டும். அடுத்து புதிய அலகு வரும். அந்த புதிய அலகு வச்சு என்ன ஆகும்னா அந்த பழைய இறகு இருக்குல்ல, அதெல்லாம் கொத்தி 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 அவ்வளோத்தையும் கொத்தி போட்டுரும். இப்போ கழுகை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கிரில் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால தான் அது வெளியே வராது, அதை அப்படி யாருக்கும் பார்க்க முடியாது, மறைந்திருக்கும். வெயிட் பண்ணும். இப்போ புதிய இறகு முளைக்கும், அழகு புதுசு. இப்போதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அப்படி இருக்கும். புதிய இறகு இப்போ செட்டையை விரிச்சிட்டு பறந்து வரும்போது கீழே ஒரு ஆடு செத்து இருக்கும். அப்படியே பார்க்கும், இதுக்கு தானடா ஃபாஸ்டிங்கே இருந்தேன். ஏன்னா அது 40 நாளுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஜூலை 31 பார்த்து வச்சுது. ஒரு ஆடு இன்னும் சீக்கிரத்தில் போக போகுது. இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தா செப்டம்பர் 1ஆம் தேதி போய் அடிச்சிடலாம். அது நேரம். இங்க என்னன்னா அதுக்கு வேஷம் மாறிச்சு, ஆசை மாறல. பாம்பு பாருங்க, பாம்பு நல்லா ஓடி படம் எடுத்து அதுக்கு தோலும் சொர 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 சொரன்னு ஆயிரும். அதுக்கு இப்போ பழையது மாதிரி வேட்டையாட முடியாது. அது ஒரு இடத்துல போய் படுத்துக்கொள்ளும். எதுக்கு அப்படின்னா இந்த தோலுக்குள்ள இருந்து வெளியே வரணும். அப்படியே வெயிட் பண்ணி, அதுவும் ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருந்து அந்த தோலை விட்டு அது அப்படி வெளியே வரும். அது என்னன்னு சொல்லுவாங்க, எந்த பிராண்டு? பாம்பு சட்டை. பாம்பு சட்டை. அது அப்படி அதை விட்டுட்டு வெளியே வரும்போது அதுக்கு தோலை பார்த்தீங்கன்னா பல பல பலான் இருக்கும். நல்ல பாம்பு. நேத்து அப்படி இல்லை. நேத்து எப்படி இருந்து இருந்து சர்ச்சில் வந்தா பிரைஸ் லார்ட் சொல்லாது, யாரை கொத்தலான் இருக்கும். இப்ப பார்த்தா புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு பிரைஸ் லார்ட் கை கொடுத்து பாருங்க, இப்படியே நிப்பீங்க. ஆமென். இதுக்கு வேஷம் மாறிச்சு, விஷம் மாறல. ஆமென். வேஷம் மாறுது, ஆசை மாற மாட்டேங்குது. ஆனா அது ஒரு புழு இருக்கு பாருங்க, ஒரு புழு, ஒரு டைப் ஆஃப் புழு இருக்கு. அது மண்ணை சாப்பிடும், கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடும். அதுக்கும் ஒரு காத்திருக்கும் காலம் வரும். அந்த காலம் முடியும் போது அது பட்டர்ஃப்ளையா வெளியே வரும். அது எப்போ பட்டர்ஃப்ளையா வெளியே வருதோ அதுக்கப்புறம் மண்ணை நோக்கி போகாது, தேன் எங்க இருக்குன்னு பார்த்து போகும். இதுதான் ரியல். அதுக்கும் வேஷம் மாறிச்சு, ஆனா உள்ளையும் மாற்றும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. ஆமென். உள்ளான மனிதன் க்ளோரே சோர்ந்து ஆமென். அதாவது இந்த நாட்கள்ல சிலரை நோட் பண்ண, அதாவது மீட்டிங் டைம் ஒழுங்கா இருக்காங்க, தனியா உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சேஞ்ச். இது அவங்க செய்யல, ஆவியானவர் வந்து அவர் நமக்குள்ள இருந்து, ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களே, எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி. ஆமென். அது கேட்கணும், ஆண்டவர் எனக்குள்ளது சேஞ்ச் வேணும், மாற்ற வேணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவான். டைம் பார்த்து ஜெபிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை பார்த்து ஜெபிப்பார்கள். ஆமென்.
கிளாக்கை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அதெல்லாம் மாறி கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு, டைம் போறதே தெரியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது வசனம், 7வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். கேளுங்கள். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் இவர் எங்க வாசம் பண்ணுகிறார் என்கிற வெளிச்சம் நமக்கு தேவை. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமோ உன்னதமுமான நாமமுட. இவர் எங்க வாசம் பண்ணுகிறவர்? உன்னதத்திலும். மறுபடியும் சொல்லுங்க, எங்க வாசம் பண்ணுகிறவர்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். இனி வாசிங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். மலை உபதேசத்துல இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமைன்னா என்ன? மனத்தாழ்மை. தாழ்மையை வெளியே என்ன ஈஸியா காட்டிக்கலாம். ஒரு நிமிஷத்துல காட்டலாம். இப்படி நிக்கிறேன்னா, இப்படி நின்ட்டேன்னா யாருதான்? தாழ்மை. இன் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இன்னும் எடுத்து விட்டா தாழ்மை. ஷூவை மாத்திட்டு செருப்பு போட்டா தாழ்மை. ஈஸியா மாத்திக்கலாம். தாழ்மையா என்னை காண்பிப்பது என்பது மனத்தாழ்மை. அங்க நான் அந்த ஆவி உள்ளவர்கள் இடத்தில் வாசம் பண்ணுகிறேன். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். நம்ம எல்லா இடத்திலும் தங்க முடியுமா? முடியாது. நம்ம மனசு ஓகே சொல்லணும், அங்கதான் போய் தங்குவோம். இவருக்கு வேற வாசம் பண்றதுக்கு இடம் இல்லாததுனால கிடையாது. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில். ஏன்னா இவர் தான் பரலோகத்துக்கு சந்தோஷப்படுத்துகிறது. இவர் தான். அவரை இயேசு மகிமைப்பட்டு பிதா மூலம் நமக்கு கிஃப்டா கொடுக்கும் போது அவர் ஏதாவது ஒரு இடத்துல, சும்மா ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கு, ஏறி இரு, ஆனா ஒரு கல் வச்சிருக்காங்க, யாரி போ, அப்படிலாம் போகிறவர் கிடையாது. அது வேற ஆவிகள் போகும். இவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டார்னா, இருள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் அதை விளக்குகிற வெளிச்சம் அங்கே உண்டாகும். ஆழத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆவியானவர் மேல அசைவாடு. ஜலத்தின் மேல இருள் எங்க இருக்கு? அவர் சும்மா, அவர் பார்க்க அப்படி சும்மா அசைவாடுறது மாதிரி தான் இருக்கும், அப்படி நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். அவர் ஸ்பிரிட் ஆனதுனால நடக்கிறது தெரியாது. அதனாலதான் அசைவாடுதல். அது உண்மை. அது சரியான மொழிபெயர்ப்புல சொல்லணும்னா அவர் அப்படியே நடக்கிறார்.
ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய அப்படியே நடக்கிறார். எங்க இருள் இருக்கு? ஆழத்துல. ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவ்வளவுதான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இருள் புஷ்னு போயிட்டு, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க மேலாவியானவர் அசைவாடுவார் என்றால் இந்த இருள தடுமாட்டம் இருக்கும், இருள தாறுமாறு இருக்கும், இருள வெறுமை இருக்கும், இருள ஒழுங்கின்மை இருக்கும், இருள் திருடன் செயல்படுவதற்கான நேரம். ஆமென். ஆனால் ஆவியானவர் அசைவாடும் போது உங்க குடும்பத்தின் எந்த ஆழத்துல இருள் இருந்தாலும் அதை விளக்குகிற வெளிச்சம் அங்கே கட்டளை இடப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியாது, நம்ம நல்லா தானே இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். அவருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் யோசுவாவுக்கு தெரியல, உள்ள ஒரு இருள் இருக்கு. ஆகான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறான். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆனா அப்படிப்பட்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? ஆமென். இன்னொரு செய்தியோட தான் வந்திருக்கிறேன். அதுவும் டச் பண்ணி ஆகணும்னு தான் உள்ளம் சொல்லுது. ஆனா இந்த வார்த்தை காலையில் ஆவியானவர், நான் சும்மா அப்படி எல்லாருக்குள்ள நான் வருவேன், ஆனா நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிறார். வர்றார், தொடுறாருல, அதனால தானே டங்ஸ் பேசுறோம். அப்படியே தொட்டுருவார். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். ஆமா, எல்லாரும் தொடும்படி, எல்லாரும் இயேசு போகும்போது எல்லாரும் தொடணும் விரும்பின எல்லாரும் இயேசு தொட்டாரா இல்லையா? தொட்டார். குஷ்டரோகியே தொட்டார். குஷ்டரோகி ஆண்டவர் தொடுங்கன்னா தொடுவார். ஆனா அவர் அதல்ல, சிலரோடு இயேசு தங்கினார். இயேசு அப்படியே பார்க்கணும்னா யாரை தான் பார்க்க முடியும்? ஹோலி ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட் தான். ஆமென். நொறுங்குண்டு பணிந்த, அதாவது பெருமை என்கிற மதில் எவனில் இடிக்கப்பட்டு தாழ்மை என்கிற இடம் உண்டாகுதோ அங்கே நான் தங்கிருவேங்கிறார். ஆமென். மரியாளிடத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் என்னும் தூதன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் போது அவள் அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இயேசு உன்னிடத்தில் பிறக்க போகிறார். கர்த்தர் உன்னதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசிகள் மூலமாய் பல 100 ஆண்டுகளாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மரியாளே உன் மூலம் நிறைவேறப் போகிறது என்ற வார்த்தைகள் வெளிப்பட்ட போது மரியாள் கொஞ்சமும் பெருமை கொள்ளாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், நான் ஆண்டவருக்கு அடிமை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இதுதான் ப்ராபசி மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாயிருக்கும். நான் ஆண்டவருக்கு அடிமை. எலிசபெத்தை மரியாள் பார்க்க போகிறார்கள். தூரத்தில் நின்று இவர்கள் வாழ்த்தும் போதே அவர் ஒருவருக்குள்ளே வாசம் பண்ணினால் அவர்களை கொண்டு மற்ற எல்லாரையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். எலிசபெத் வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வயசு காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு புறம் அதிசயமானாலும் இன்னொரு புறம் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த வயசு காலத்துல இது தேவையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆமே, இவங்க கதவு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க. உள்ள பிள்ளைக்கு அணக்கமும் இல்ல, ஒரு புறம் பயம். என்னாண்டவரே, பிள்ளை ஒரு அட்லீஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க 5 மாசத்திலே அங்க மிதிக்கும், இங்க மிதிக்கும், குத்தம் கத்தம், அப்படியே ஓடும்
சும்மா அடிச்சு விடாது. ஓட அங்க உடம்பு குறைக்க ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கா. இப்ப பாருங்க, அடிமை அடிமைன்னு விழுந்தவளுக்குள்ள ஆவியானவர் இப்போ உள்ள நொறுங்கி இன்னொருவள் இருக்கிறாள். வீட்டுக்கு வெளியே இருந்து சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், அவ்வளவுதான். வயிற்றுல இருக்கிற புள்ள பரிசுத்த ஆவியில உனக்குள்ளே ஆவியானவர் வாசமா இருந்தால் உன்னுடைய ஒரு வாழ்த்துதல்ல கூட உன்னை கேட்கிறவர்கள் பரிசுத்த ஆவியில நிரம்புவார்கள். நீங்க பிளஸ் பண்ணா போதும். இந்த பூமியில நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அதனாலதான் இயேசு இந்த நாவில கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயாவை எங்க தொட்டார் தெரியுமா? நாவ. எரேமியாவை எங்க தொட்டார் தெரியுமா? வாய. நமக்கு எங்க தொடணும் தெரியுமா? எல்லாரும் வாய பாருங்க. ஹல்லேலூயா. தொட்டுருங்கப்பா. ஏசாயா என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ நான் அசுத்த கை உள்ளவன், அசுத்த கால் உள்ளவன், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். இங்க தொட்டுருங்க. ஏன்னா இதன் மூலம் உம்முடைய வார்த்தை பேசப்படுமானா எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் எழும்புவாங்க. சபையே உன் வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுமானால் எத்தனை உலர்ந்த எலும்புகள். எத்தனை 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 பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே ஆமென் ஆமென். பார், பிடுங்கவும் இடுக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தினேன். நேர போய் சொன்னதும் எலிசபெத்து துள்ளுறாங்க. உள்ள இருக்கிற பிள்ளையும் துள்ளுது ஹோலி ஸ்பிரிட்ல. ஆமென். அப்பொழுது எலிசபெத், ஐயோ விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும்னு சொல்லும் போது மரியாள் அடுத்த வார்த்தை சொல்றாங்க, அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்ன 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 ஒரு வெளிச்சம், என்ன ஒரு லைஃப்ங்க மேரியுடைய லைஃப். அந்த இடத்துல கொஞ்சம் கூட பெருமை கொள்ளவில்லை. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென். யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்த போது மரியாள், ஆண்டவரே இதை என்னால சுமக்க முடியாது என்று சொல்லவில்லை. ஏன்னா அதாவது நொறுங்கிறது எப்படின்னா 4 பேர் அதுக்குன்னே செட் பண்ணி வச்சிருப்பார். பணிகிறது நமக்குள்ள இருக்கிறது. சிலர் என்ன நொறுங்கினாலும் அதை கீழே விழுந்தாலும் மீசையில, ஏன்னா மீசை இருந்தா தானே விட்டோம். சிலர் அப்படி என்ன இருந்தாலும் நாங்க நொறுங்குறது. யோசேப்பு தள்ளிவிட எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. அதுவும் என்ன கூடி போனா ஒரு இது பார்த்தேன், என்ன ஒரு 16 years இருக்கும், அவ்வளவுதான். மேரியுடைய வயசு சின்ன வயசு. ஏன்னா நியமிச்சுட்டு மேரேஜ் நம்ம மாதிரி இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளை கல்யாணம்லாம் கிடையாது. சில கல்யாணம் முடிஞ்ச என்கேஜ்மெண்ட் நடக்கும், ஆனால் நடத்தலை. எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே எங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து எப்போ மணவாளன் வருவாரோ இவங்க அவர் கொடுத்த 10 வெள்ளி காசு அது இது அவங்களுக்குன்னு சில செட்டப் உண்டு, அதோட காத்திருக்கணும். டெய்லி எண்ணி எண்ணி வைப்பாங்க. 10 இருக்கா 10 இருக்கா. இப்படி தான் ஒரு அக்கா எண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றா காணல. உடனே விளக்க கொளுத்தி அடுத்த வீட்டை பெருக்கல. அது நான் இப்போ நான் டச் பண்ணேன்னா அங்கே எங்கேயோ போயிடும். அது நேரத்தில் குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறான், அடிமையானவன் வீட்டில் காத்திருக்கிறவர்கள் சமூகத்தில் இருப்பார்கள். அவங்க சமூகத்தில் தான் தொலைக்கணும். நீ எதை தொலைச்சாலும் சமூகத்தில் தான் தொலைக்கணும். சமூகத்தில் தொலைச்சா திரும்ப கிடைக்கும். வேற எங்கேயும் தொலைச்சா தொலைஞ்சது தான். ஆமே. அதனால விளக்கு எது? வசனம். விளக்க கொளுத்தி வீட்டை பேருக்கு கிடைக்கும். ஆமே. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு தூதன் வராரு. யோசேப்பு வருவார்னு பார்த்தா யார் வந்து நிற்கிறா? தூதன் வருவார். அடுத்து ஹோலி ஸ்பிரிட் வருவார். பரிசுத்த ஆவியினால எஸ் நான் ஆண்டவருக்கு அடிமை. பிறக்கிறதுக்கு அதாவது டெலிவரிக்காக மேரியை கூட்டிட்டு போகல. அந்த எழுத்து சில சட்டம் இயற்றப்பட்டது. அதற்காக போகும்போது வழியிலே வழி வருது. சத்திரத்தில் இடமில்லை. ஒரு முன்னே ஒருத்தங்க பாவம் பார்த்து கொடுக்குறாங்க.
அதுல ஆமே, அதுல கூட தீர்க்க தரிசனம் தான் இருக்கிறது. ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், மாடு தன் எஜமானையும் தன் முன்னணையும் அவைகளுக்கு தெரியும் இது யாருன்னு. அவைகளுக்கு தெரியும் இது யாருன்னு. என் ஜனமோ, எத்தனை வீட்டு கதவை போய் தட்டி இருப்பாங்க இல்லை, எத்தனை நிந்தை வீட்டாரை எப்படி பார்த்திருப்பாங்க. இப்படி எல்லாம் யாரோ சொன்னா நம்புவாங்க. நம்ம நம்புவோமா? நம்புவோமா? நல்லா நம்புவோம். உடனே ஃபேஸ்புக் எடுக்க மாட்டோம், உடனே போனை இப்படி வச்சுட்டு ஒரு வீடியோ போட மாட்டோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு நிந்தை. அது போக பிள்ளைய துணியில சுத்தி வச்சிருக்கிறாங்க. சாஸ்திரிகள் வந்து இயேசுவை மட்டும் வணங்குறாங்க. மரியாள் பார்த்து அதை ரசிக்கிறாங்க. மரியாளை வணங்கல. மரியாள் வர்ஷிப் யாரை மட்டும்தான் வணங்கும் தெரியுமா? ஜீசஸ் மட்டும். மரியாள் கனத்துக்குரியவர்கள், ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. ஆராதனைக்குரியவர் இயேசு கிறிஸ்து. குழந்தை பிரதிஷ்டைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. சிமியோன் கையில் எடுத்து வைத்து பிள்ளைய பிளஸ் பண்ணி ஜனத்தை பிளஸ் பண்ணிட்டு மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம். இப்படி இங்க குழந்தை பிரதிஷ்டை நடக்கும். நான் யாரையாவது பார்த்து நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்குள்ள எங்க பட்டயம் ஏறோன்னு தெரியாது. ஆமே, உன் ஆத்துமாவை சகிக்கிறாங்க நொறுங்குண்டவர்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் போது பெற்றெடுத்த தாய் நின்னு பார்க்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்? இயேசுவை கல்லறையில் வைக்கும் போது, அதுவும் மத்தேயுல சிலுவையோட இந்த பூமிக்குரிய எல்லாம் முடிஞ்சிட்டு, அதனாலதான் பைபிள்ல வரும் மற்ற மரியாள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இயேசுவின் தாயின்னு அந்த ரோல் இல்லை. எஸ், அக்செப்ட் பண்றாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல மற்ற சீஷர்கள் போய் உட்கார்றது போல இந்த தாயும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் பணிவு. நான் யார் தெரியுமா? நான் தூதன் என்கிட்ட வந்த ஒண்ணுமே இல்லை. இதுதான் பணிவு. பேதுரு, யோவான், யாக்கோப், அதாவது கெத்செமனே தோட்டத்தில் விலகி ஓடினவங்க உண்டு, இயேசுவை மறுதலிச்சவங்க உண்டு. இவங்க மேல என்னைக்கு ஆவியானவர் இறங்கினாரோ அன்னைக்கு தான். இவங்களுக்கு முன்னாடியே இயேசுவை, இவங்கெல்லாம் இயேசுவை 3.5 வருஷம் தான் பார்த்தாங்க. இந்த மரியாள் இயேசு பிறந்த நாள்ல இருந்து பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா போய் உட்கார்ந்திருந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நாங்கெல்லாம் பணிந்தவ ஆவி உள்ளவர்களிடத்தில், அதுவும் சிலுவையில இயேசு மரிக்கும் போது, ஸ்திரீயே இதோ உன் மகன். அதன் அர்த்தம் என்னன்னா, யோவானே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கள்ளன் பக்கத்துல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவன்கிட்ட, நீ என் கூட பரதீசில் இருப்பாய், யோவான் நீ அவங்கள பார்த்துக்கோ. அக்செப்ட் பண்றாங்க. இந்த பணிந்த ஆவி என்பது என்ன தெரியுமா? அங்கிருந்து வர எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றது. திருப்தி அடையவும் பட்டினியா இருக்கவும் கற்றுக்கொண்டு, பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல இன்னைக்கு ஆவியானவர் சில மதில்களை நமக்குள்ளே எழும்பி இருக்கிற சில பாபேல் கோபுரத்தை கர்த்தர் உடைக்க போறார். உடைத்து, அந்த வேர்டை கேளுங்க, பாழானதை பயிர் நிலமாக்க போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்களை பார்த்தீர்களே ஆனால்,
சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அடுத்த வசனம், உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன். 5வது வசனத்திலே சீஷர்கள் என்ன கேட்பார்கள்? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்படி கேட்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், இங்க பாருப்பா, கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார்? நீங்கள் இந்த மலையை பார்த்து. ஆமென். அப்ப கடுகு விதை அளவு விசுவாசம் சொல்லிட்டு அடுத்து ஒரு மேட்டர் சொல்வார். அதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். 7 முதல் கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து, கொஞ்சம் கூட ஸ்லோவா, வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவரை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவோ? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி, இனி கொஞ்சம் மெதுவா வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். சீஷர்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன? நீங்க கூட நின்னீங்கன்னா தான் ஸ்பீடா முடியும். விசுவாசத்தை. அப்ப ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுவார்? கடுகு விதை அளவு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற? இங்க விஷயத்துக்கு வரார். நமக்குள்ளே கர்த்தர் விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டாரு? விதைச்சிட்டார். இந்த கடுகு மரம் வளர்றது பார்த்துருக்கீங்களா? அது வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிரும் தெரியுமா? பெருசா. ஆனா விதைக்கும் மரத்துக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்போ இங்க பாரு, நான் உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கிட்டேன் சொல்லிட்டு இந்த மேட்டரை சொல்றார். என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு எஜமான் வரான். எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்வானா? இல்லை, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு. உழுறான், மந்தையை மேய்க்கிறான், அடுத்து சாப்பாடு ஆயத்தமாக்குறான், அடுத்து கொஞ்சம் கூட மெதுவா சொன்னீங்கன்னா அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம், அதாவது பரிமாறுகிறான். இங்க என்ன காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு எஜமான் சொல்லும் போது இது இஸ்ரவேலருக்கு நல்லா புரியும். ஒவ்வொன்றுக்கும் என்று ஒவ்வொரு வேலைக்காரர்கள் உண்டு. மேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, உழுறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, சமையல் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, பரிமாறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு. 1000 வேலைக்காரர்கள் இருந்தாலும் அந்த எல்லா பொறுப்பையும் அவர் ஒருத்தனை நம்பி வைக்கிறார். ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லும் போது அவர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்னா, இங்க பாரு, சமைக்க வேலை வேற ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை நான் சமைக்க வைக்கிறது, பரிமாற வேற ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை நான் பரிமாற வைக்கிறது, உழுறதுக்கு வேற ஆள் இல்லாததுனால அல்ல. இந்த எஜமான் இவன் மேல இப்ப நம்பிக்கை வைத்து எல்லாத்துக்கும் இந்த எஜமானுக்கு இவன் தான் வேணும். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் உங்களுக்கு அப்படியே நீங்களும். அதன் அர்த்தம் என்ன? பேதுரு, யோவான், யாக்கோபே, எனக்கு வேற ஆள் இல்லாததுனால அல்ல, உன்னை நான் வைத்திருக்கிற பொறுப்பு. பேதுரு, உன் கையில நான் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க வாங்கும் போது அந்த ஊழியக்காரனை பார்த்தியா? எஜமான் சாப்பிட்டு முடியது வரை அறையை கட்டி கொண்டு பக்கத்துல நிற்பான். அதே போல உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட், உனக்கு நான் கொடுக்கிற வரம், உனக்கு நான் கொடுக்கிற ஸ்தானம்
இதுல கொஞ்சமும் நீ என்ன பண்ணிடக்கூடாது. என் எஜமானுக்கு நான் இல்லைன்னா ஒன்னும் கிடையாது. ஏய், சொல்லிராத. நான் இப்பதான் உழுதுட்டு வந்திருக்கிறேன், என்கிட்டயா சமைக்க சொல்றீங்க? சொல்லிராத. எனக்கு இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு தரணும் கேட்காத. பணிஞ்சிரு. நீ ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது எஜமான் போப்பா போய் 2 காஃபி போட்டு கொண்டு வா. இன்னும் எஜமான் வேற ஆள் இல்லையா சமையல் கிச்சன்ல 4 பேர் இருக்கிறாங்க, ஏன்டா தான் காஃபி போட சொல்லிட்டு சீனி வந்து உப்பையும் போட்டுட்டு அப்படி இல்லை. நீ பணிஞ்சிரு. பணிஞ்சு சாப்பாடை பரிமாறிட்டு இனி போட்டுமா அப்படி இல்லை. அறைய கட்டி கொண்டு பக்கத்தில் அப்படின்னு அல்ல. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்த பின்பு வந்து சொல்லணும், நான் பரலோகத்தின் திறவுகோலை உடையவன், நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். நோ, நான் அப்பிரயோஜனமானவன், நான் ஒண்ணு இல்லப்பா. இதான் பணிந்தவன். இப்படி நீ ஆயிட்டேன்னா உனக்குள்ள ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குல்ல, அது வர்த்திக்கப்பட்டு அது வளர்ந்து ஜீசஸ் ஹல்லேலூயா. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி ஒன்றுமில்லை குப்பை. ஆமென். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே. ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இதுல ஒரு இடத்துல அவன் கொஞ்சம் எழும்பி இருப்பானா, ஒரு இடத்துல கொஞ்சம் முகத்தை கருத்து இருப்பானா, அடுத்த பொறுப்பு அவனுக்கு வந்திருக்காது. உனக்கு நிறைய gift கொடுக்க விரும்புகிறேன், நிறைய கொடுக்க விரும்புகிறார். நீ இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கிறல்ல, அதுல இருந்து உன்னை மேல கொண்டு போக விரும்புகிறார். அவருக்கு வேற வேலைக்காரங்க இல்லாம இல்லை. இன்னைக்கு நீ ஒன்றுல பரவாயில்ல, என் வேலை என்ன, என் வேலை பவுலை கொண்டு நட்டாலும் அப்போலோவை நீர் பாய்ச்ச வைக்கிறார். அது சில நேரத்தில் எல்லாத்தையும் உனக்கு தருவார். ஆமே. சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக தெரிந்தெடுப்பார். இது எல்லாத்தையும் ஒரே ஆளா ஒண்ண வைப்பார். ஆண்டவருடைய மனசுல இருக்கிற பிளான் பெருசு. அதனாலதான் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார், ஒரு மனுஷனை தேடுறார். நீ ஒருத்தன் போதும். ஒரு மனுஷன், ஒரு மனிதனை தேடுறார். ஒரு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற 12 லேகியோனுக்கு அடுத்த தூதர்கள் சுத்தி நிக்கிறாங்க பட்டயத்தோட. ஆனா அது நடுவில் ஒருவன், ஒரு மனுஷனை. சீஷர்களை எல்லாம் கொன்னுட்டாங்க, ஒரு மனுஷனை வச்சிருந்தார். அவன் தான் யோவான். அவனை வச்சு உலகத்துக்கும் சாத்தானுக்கும் கர்த்தர் முடிவெழுதினார். ஒரே மனுஷன், ஒரு மனுஷனை தேடுறார். ஒரு இடத்துல நீ கொஞ்சம் நிமிர்ந்துட்டனாலே புரிஞ்சுக்கோ, உன் பொறுப்பு இதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். உன் கிஃப்ட் இங்கேயோட ஸ்டாப் ஆகுது. கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லை. ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டு, 2 கிஃப்ட் கொடுக்கப்பட்டு இல்ல, இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலும்பு விளைஞ்ச பயிர் படுத்துதான் இருக்கும். நல்ல தானியம் உள்ள விளைந்த பயிரை பார்த்தீங்கன்னா அது படுத்துதான் இருக்கும். நம்ம கணுக்கால துள்ளுறோம், பீச் ஓரத்துல பிள்ளைங்க விளையாடுறது போல விளையாடுறோம்.
ஆழத்துக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கிறது. ஆழத்துக்கு போகணும்னா ஏறக்கூடாது, இறங்கணும். தண்ணி ஏறணும், நான் இறங்கணும். நான் இறங்க 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 தண்ணி ஷலமா கரா பாபா ஷாகா பாபா ரிமம் ரோலா மம்ராதா நலகரா. இந்த நாளில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பேசுகிறதை என் ஆவியிலே உணர்கிறேன். நீ இப்பொழுது இருக்கிற நிலை அல்ல, சில உன்னத பொறுப்புகளை, சில உன்னத பதவிகளை, ஓ தேவ ராஜ்யத்துக்கென்று சில உன்னத ஸ்தானங்களை கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு இன்று உனக்குள்ள துவங்கினது, இந்த துவக்கம் ஒரு கடுகு விதை அளவுதான். ஆனால் இது வளர போகிறது, இது பெருக போகிறது. அதுல வந்து நெஞ்சு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நிமிந்திரக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் அவருக்கு யாரு தான் வேணும், நான் தான் வேணும். அவுட்டு, அங்க அவுட்டு. அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நாங்கள் அதுவும் எப்போ சொல்லணுமா, கட்டளையிட்ட எல்லாம் முடிச்சிட்டு. என்ன வார்த்தைங்க, நம்ம ஒண்ணு முடிக்காமலே சாவியை வச்சு கறக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா, சாவியை போட்டு திறக்க கூட நமக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லணும். அப்பிரயோஜனமான அன்பிராஃபிட்டபிள் சர்வெண்ட். என்ன வேர்டுங்க அது? ஆண்டவரே, அது என்னன்னா, அப்பா எல்லாத்தையும் ஒருத்தி செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொல்லணுமா, என்னால உங்களுக்கு ஒரு லாபமும், என்னால உங்களுக்கு ஒரு லாபம். யார்கிட்ட சொல்றாருங்க? ஜீசஸ். எல்லாருக்குள்ள இந்த கடுகு விதையில விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் இது மரமாய் வளர பணிந்தாவி உள்ளவர்களிடத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தையில் அப்படி ஸ்ட்ரக் ஆகிறேன். என்னால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லையப்பா. ஃபாதருடைய பாட்டினால சபைகள் உயிர் பெற்றிருக்கிறது. பாடல் ஊழியத்தில் ஒரு பெரிய ரிவைவலே கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர் கர்த்தர் யூஸ் பண்ண. அவர்கிட்ட ரீசெண்டா பேசும்போது சொன்னார், இன்னும் ஒன்றும் பார்க்கலையேப்பா அப்படின்னு. இன்னும் ஒண்ணுமே பார்க்கலையே. அன்பிராஃபிட்டபிள் சர்வெண்ட். எல்லாம் செய்து முடித்தவன் ஆண்டவர் சொல்றார் என்று சொல்லுங்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பவுலுடைய காஸ்பல், பவுல் வந்தாலே சொல்லுவாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் வராங்க. அவர் சொல்றார், அது என் கடமை, செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான். அதை நான் செய்யாம இருந்தாதான் எனக்கு பிரச்சனை. பணிந்தாவி உள்ளவர்களுக்கு, அந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யோபு 37:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்கவே மாட்டார். தங்கள் எண்ணத்துல இவனை விட நான் பெஸ்ட் அப்படி ஒருத்தர் நினைக்கிறான் தெரியுமா, அவனை கர்த்தர் சொல்லுங்க, அந்த எவர்களையும், அது யாரா இருந்தாலும் சரிதான், தங்கள் எண்ணத்துல நான் ஞானி. அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தீமைக்கு விலகு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7 இருக்கு. யோபு 37:24 எல்லாரும் இந்த வசனத்தை பார்த்தீங்களா? தங்கள் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவர்களையும் அவர் என்ன செய்ய மாட்டார், மதிக்கவே மாட்டார். இந்த இடத்துல நான் மட்டும் இல்லைன்னு ஆண்டவர் சில ஞானத்தை நம்ம மூலம் வெளிப்படுத்தி இருப்பார். ஓகே, அப்ப அதனால ஒரு காரியம் சக்சஸ் ஆயிரும்.
சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் ஒரே பேச்சா இருக்கும். அப்படி பேச்சு வரும்போது நம்ம உடனே என்ன சொல்லணுமா? அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட். உடனே நம்ம கர்த்தர் அன்று என் மூலமா இப்படி ஒரு காரியத்தை நான் மட்டும் இல்லாம இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தங்கள் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவர்களையும் மதிக்கவே மாட்டாராம். சிதேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆகாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான், கர்த்தர் உங்க கையில சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார்னு. இந்த சிதேக்கியா சொன்னதை கேட்டு மற்ற 400 தீர்க்கதரிசிகளை எல்லாரும் சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு அவனுக்கு இசைவா சொன்னார்கள். மீகாயா வாரான். மீகாயா வந்துட்டு சொல்றான், இல்ல இன்னையோட கதை முடிய போகுதுன்னு. சிதேக்கியாவுக்கு கோவம் பொட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவான். 1 ராஜாக்கள் 22:24 கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி நினைப்பு என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் தான் இங்க சீனியர், நான் தான். அதனாலதான் மீதி 400 பேரும் அவன் சொன்ன கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அப்ப இவர் சொல்லிதான் நடக்கும். நம்மள அதையே அடிச்சு விட்டுருவோம். 400 பேர் ரெடி ஆயிட்டான். மீகாயா வாரான், சொல்றான், இல்ல இந்த யுத்தத்தில் உங்க கதை முடிய போகணும்னா சிதேக்கியாவுக்கு என்ன கோவம் கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்ன விட்டு உன் வழியா பேசுவார். நான் தான், என்ன தவிர ஒண்ணும் இல்லை. இந்த எண்ணத்தை கர்த்தர் மதிக்கவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பணிந்தாவே வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகம் படிக்கும் போது இன்னைக்கு கரண்டா நடக்கிற காரியம் அதுல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நாளை நடக்க போகும் காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எழுத தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது அந்த மனிதனை முதலாவது ஆவிக்குள்ளாக்கினார். ஆவிக்குள்ளாக்கப்பட்ட யோவான் செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுகிறான். இவனை தான் யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. செத்தவனை போல பாதத்தில் விழுகிறான். ஆமென். உயிரோடு இருக்கிறவங்க மூக்குல பஞ்சு கொண்டு வச்சு பாருங்க. செத்தவன் மூக்கில் வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியா வைக்கலாமா வைக்கலாம். உயிரோடு இருக்கிறவங்களை தூக்கி ஃப்ரீசர்ல வைங்க, முடியுமா? முடியாது. செத்தவங்களை வைக்கலாம். கர்த்தர் என்ன யூஸ் பண்ணணும்னா அதான் நொறுங்குண்டு பணிந்து. எப்பொழுது அவன் செத்தவனை போல பாதத்தில் விழுகிறானோ, வெளிப்படுத்தல் 1:17 முதல் பார்த்தார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரை பார்க்கிறார், மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் குத்து விளக்கு நடுவிலே இப்படி உலாவிட்டே இருக்கிறார். இங்கும் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார், உலாவிட்டே இருக்கிறார். இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவருக்கு முன்னாடி செத்தவனை போல விழுகிறான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, நான் அவரை பார்த்ததும் என்னை தொட்டார் என்றல்ல, அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பாதத்தில் நீ விழ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீ பணிய. முழங்கால் யாவும் அவருக்கு முன்னாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும். கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாக்கி, அதான் ஆவிக்குள்ளானவனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவன் அவருக்கு முன்னாடி செத்தவனை போல. அதாவது இது யோவான்ங்க, இது யோவான், இது ஜீசஸ். ஓகே, இப்போ எத்தனை பேர் நிக்கிறாங்க? 2 பேர் நிக்கிறாங்க. இப்போ யோவான் செத்தவனை போல விழுறான். இப்போ யார் மட்டும் நிக்கிறா? ஜீசஸ் மட்டும். ரெவலேஷன் வரும், அங்கதான் வெளிப்பாடு வரும். ஜீசஸ் மட்டும்தான். அவர் குத்து விளக்கின் மத்தியில் உலாவும் போது இந்த யோவான் அப்படி நிக்கல, செத்தவன போல. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை,
தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அடுத்த வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. 3 காலங்கள் இருக்கிறது. கண்டவைகள் பாஸ்ட், இருக்கிறவைகள் பிரசன்ட், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள் ஃபியூச்சர். அதன் அர்த்தம் என்ன? எல்லா காலங்களும் அவருக்குள்ள இருக்கிறது. காலங்கள் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எழுது, எழுது. இப்ப ஆவியானவருக்கு இந்த யோவானுடைய கையை பிடிச்சு எழுத வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் எப்படி கிடக்கிறான்? செத்தவன போல. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சுயம் சாகணும். ஆமென். அடிக்கணும். நம்ம கேட்டோமே, அந்த பலி மிருகம் துண்டங்களாக்கப்பட்டு, துண்டங்களை சந்து சந்தா வெட்டி, அதான் சர்வாங்க தகன பலி. ஆண்டவரே, நீர் என்ன சிம்பிள், ஒரே பிரேயர். நீர் என்னிடத்தில் வாசம் பண்ண எது தடையா இருக்குதோ அதை இன்னைக்கு சந்து சந்தா. இன்னைக்கு நம்ம எலியாவா நிக்க போகல, இன்னைக்கு அந்த காளையா வைக்க போறோம். அந்த அக்கினி உன் மேல இறங்கும். ஆவியானவர் நிற்கிறார். அந்த காளையா, எலியா ஒரு காளையை வெட்டுவான் தெரியுமா? இன்னைக்கு நான் யாரா நிக்கிறேன் தெரியுமா? அந்த பாகாலுக்கு வெட்டுற காளை அல்ல. அப்படின்னா நீ எங்கேயோ இருந்திருப்ப. பாகாலுக்கு முன்னாடி நிக்க வேண்டி இருந்த ஒன்ன இன்னைக்கு பரிசுத்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மொத்த 2 காளைகள், மொத்த 2 காளைகள் இல்ல. நேரம் போகுது, வேர்டு வந்துட்டே இருக்கு, என்ன பண்ண? ஆமா, அதுலயும் எலியா சொல்லுவார், நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ 2ல பாகால் தீர்க்கதரிசிகள் 1 தெரிந்தெடுக்கிறாங்க. அவங்க விட்டதை தான் யார் எடுக்கிறா தெரியுமா? எலியா எடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலர்லாம் 1 விட்டுட்டாங்க, இல்ல விட்டுட்டாங்க. வேண்டாம் நீ, வேண்டாம் நீ. ஹல்லேலூயா. விட வச்சார் 1. ஆமென். விட வச்சார் 1. சிலரை 1 விட வச்சா நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய், நல்ல கைகளை தட்டி நீ நெகிழப்பட்டதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாகாலுக்கு முன்னாடி நிக்க வேண்டியவங்க? அங்க வெட்டி வச்சா கருகி கூட. ஆனா எலியா அந்த காளை எடுக்கிறான். பலிபீடத்தை செப்பனிட்டு, உனக்கான பலிபீடத்துல தானே கொண்டு வரப்பட்டிருக்க. உன்னை கொண்டு வந்தது எலியா அல்ல, ஆவியானவர். நீ பாகாலுக்கு முன்னாக வெட்டப்பட வேண்டி இருந்த, இன்னைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறா. உனக்காக, உன்னை வைக்கிறதுக்காகவே பலிபீடம் செப்பனிடப்பட்டது தெரியும். உனக்காகவே இந்த மீட்டிங் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தெரியும். உனக்காக, உன் ஒருவளுக்காக பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை தானங்க வச்சாரு. உன் ஒருவனுக்காக. அப்படிதான். ஆமே. என்னதான் ஆண்டவர் வந்து ஆயிரக்கணக்கான ஜனத்துக்குன்னு வார்த்தை கொடுத்தாலும் நான் எப்படி இருப்பேனா? என் ஒருத்தனுக்காக. அதனாலதான் ப்ரிப்பேர் பண்ற செய்தியெல்லாம் ஓடும். நிறைய நேரத்தில் தர வார்த்தை எடுத்து பேசுறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இப்ப காலை வந்து எலியா கிட்ட சொல்லிச்சா, வெட்டிராத. என்ன பண்ண போறீங்க? சூப் போட போறீங்களா? வெட்டும் போது வலிக்கும். ஆனா நிச்சயம் இது வெட்டுறது யார் தெரியுமா? எலியா.
இதன் மேல அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். இதற்கு முந்தின காலையில அக்கினி இறங்கல. ஆமே. நம் ஒரு நபருக்காகவே சில பலிபீடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார், சில மீட்டிங்கை கர்த்தர் அரேஞ்ச் பண்ணுவார், சில வார்த்தைகளை கர்த்தர் மாத்தி பேச வைப்பார். ஹல்லேலூயா. மாத்தி பேச வைப்பார், மாத்தி பேச வைப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு தெரியல. கர்த்தர் எனக்காகவே இப்படி பலிபீடத்தை செப்பனிட்டு வச்சிருக்கிறார், எனக்காகவே. இப்பொழுது எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக. ஆமென். அன்னைக்கு அக்கினி இறங்குனது போல இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை இறக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்ற போகிறார். கர்த்தர் இதுவரை உன்னை செப்பனிட்டு உன்னோடு பேசி சில மதில்களை எல்லாம் இடித்து சந்தா வெட்டி நீ இப்ப வேற எங்கேயோ அல்ல, அவருடைய பலிபீடத்துல கர்த்தர் உன்னுக்குள் வாசம் பண்ணி அநேக நொறுங்கினவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அநேக நொறுங்கினவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீ எங்கேயோ வெட்டப்பட வேண்டி இருந்த கர்த்தர் உன்னை பயில் காட்டி கொண்டு வந்தார், நயங்காட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் உன்னுடைய நாள். உனக்காய் ஏற்படுத்தப்பட்ட பலிபீடம் இது, உனக்காய் செப்பனிடப்பட்ட பலிபீடம் இது. ஓ, விட்டுக்கொடு. கர்த்தருடைய அக்கினி உன் மேல, கர்த்தருடைய அக்கினி. உன்னை காண்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள போகிறார்கள். இடங்கொடு. சுயம் சாம்பலாகட்டும். In the mighty name of Jesus. சுயம் சாம்பலாகட்டும். சந்து சந்தா நீ மகிமையின் பாத்திரம். உன்மேல் கர்த்தருடைய மகிமை, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஜீசஸ். அக்கினி. அன்று எலியா சொல்லும் போது அக்கினி இறங்குமானால் இன்று உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்றார். நொறுங்குண்டு ஊரா மாமா காரா லாபா பாதாரா. ஜீசஸ். இன்னைக்கு நான் எலியாவா வரலப்பா. இன்னைக்கு அந்த சந்தா வெட்டப்பட்ட காளையாய் அந்த பலி மிருகமான வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நான் எலியாவா வரல. எல்லாரும் எலியாவா இருக்க ஆசைப்படுறாங்கப்பா. ஆனா நான் அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்ட எல்லாரும் எலியாவா மாறணும்னு ஆசைப்படும் போது அன்பு சகோதரன், நிறைய பேர் எலியாவா மாறணும்னு ஆசைப்படுறா. ஆனா இயேசுவை பாத்தீங்களா? அந்த பலி மிருகமாவே வந்தா. அவர் பாளையத்துக்கு புறம்ப அடிக்கப்பட்டார். அக்கினி இறங்கினது அந்த சந்தா வெட்டி வைக்கப்பட்ட அந்த காளையின் மேல. இன்னைக்கு உன் மேல இறங்க போகிற அக்கினி. உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வைக்கும் அக்கினி.
அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. நிரப்புகிறா, 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 நிரப்புகிறா. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில யாரையும் பார்க்காதீங்க. உனக்கு தான் பேசுறார், தெரியும்ல, உனக்கு தெரியும்ல. நீ மற்றவர்களால் விடப்பட்ட காளை, மற்றவங்க வேண்டான்னு சொல்லிவிட்ட காளை, பழுதுன்னு சொல்லிவிட்ட காளை. ஆனா எலியா அதுதான் எடுக்கிறான். அதற்காக தான் பலிபீடம், உனக்காக தான் இந்த மீட்டிங். இந்த மீட்டிங் உனக்காக தான் வச்சிருக்கிறான். இந்த மீட்டிங் உனக்காக தான். அப்பா கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. அந்த காளையை வெட்டும் போது அது எப்படி கத்தி இருக்கும், அது எப்படி கத்தி இருக்கும். அக்கினி இறங்கும். எலியா கத்துறதுக்கு முன்னாடி அந்த காளை கத்துறது, எலியா கத்துறதுக்கு முன்னாடி உன் சத்தம் ஆவியானவர் உன்னோடு பேசுவா, உனக்குள்ள இருந்து பேசுவா. அங்க எலியா முதல்ல சொல்லல, அந்த காளை தான் கத்துச்சு. வலிக்குதுப்பா, வலிக்குதுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும். மகிமைக்கு ஒப்பானதல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. Glory. Jesus, Jesus. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கினி இறங்குறது வரதான் இந்த வலி. அக்கினி மகிமை வரும் வரைக்குதான் இந்த பாடு, இக்காலத்து பாடுகள். ஓ கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதுவரை சகிச்சுட்டல, யோ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அத்தனை கண்கள் காணும். உன்னை நிந்தித்தவர்கள் பார்ப்பார்கள், உன்னை ஏளனம் பண்ணினவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் ஏகமாய் அதை காண்பார்கள். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. அநேக உள்ளங்கள் நொறுங்குண்டு நொறுங்குண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் ஊழியம் செய்கிறார், ஆவியானவர் செய்கிறார். இது ஏதோ ஒரு மனிதன் செய்யல, கர்த்தர் இதை செய்கிறார். கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ணி அநேகரை உயிர்ப்பிக்க போகிறார். மகிமைனா என்னன்னு கர்த்தர் ஒன்ன நிறுத்தி காண்பிக்க போகிறார். Glory-னா என்னன்னு விடாத, 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 விடாத. கேளு, கேளு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. யாரையும் பார்க்காத. உனக்காகவே இந்த பலிபீடம். எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க, ஆனா துண்டிக்கப்பட போகிற காளையே, பலிமிருகமே, உனக்காக தான் இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டது. உனக்காக தான் 3 years 3 வருஷம் எலியாவை மறைத்து வைத்தார். Oh rabaka la raba mama shala radara. Oh rababa la radara. Oh rabalara rima mama lara. உனக்காக ஆவியானவர் வேண்டுகிறார். பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இயேசு பரிந்து பேசுகிறார். இந்த நாளை விட்டுறாத, இந்த நாளை விட்டுறாத. இது மகிமையின் நாள், இது மகிமையின் நாள், நிரூபிக்கிற நாள். இது ப்ரூவ் பண்றார், ப்ரூவ் பண்றார்.
அத்தனை பேருக்கு முன்னாடி தாவீதை நிறுத்தி இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், இவன் கர்த்தருடையவன் தான் என நிரூபித்த ஆண்டவர் உன்னை அநேகருக்கு முன்னாடி நிறுத்தி நிரூபிக்க போறா, ப்ரூவ் பண்ண போறா. ஆரோனின் கோலை துளிர்விட வைத்து நிரூபித்தவர் உன் வாழ்க்கையில் ஒரு துளிரை வர பண்ணி நிரூபிக்க போறா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக இயேசுவின் நாமத்தில். உன்னை சிலர் பிசாசு பிடித்தவன் வர சொன்னாங்க, உன்னை சிலர் பிசாசு பிடித்தவன் வர சொன்னாங்க. இல்ல, நீ கர்த்தருடையவன் என்பதை கர்த்தர் நிரூபிக்க போறான். சந்து சந்தா வெட்டப்பட்டது. உன்னை ஒதுக்குறவங்க முன்னாடி கர்த்தர் நிரூபிக்க போறா. உன் கூட கர்த்தர் இருப்பதை நிரூபிக்க போறா. இந்த வேர்டு வந்துட்டு இருக்கு. கர்த்தர் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பது இனி தெரிய வரும். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். போரடிக்கிறதற்கு கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண போறா. புதிய கிருபைகள், புதிய வரங்கள் பெற்றுக்கொள். உன் ஸ்தானம் உயர போகிறது. சில புதிய பொறுப்புகள் தேவ ராஜ்யத்துக்கு நீ மிகவும் தேவை. யாரு சொன்னா உன்னால யூஸ் ஆக முடியாதுன்னு? இந்த நாள் ஆமென். சில புதிய பொறுப்புகளை, சில புதிய பதவிகளை Jesus. Uda Rama Kala Vara. விடாத. சந்தா உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை அவர் உலாவுகிற இடமாய் மாறட்டும். அவருடைய அக்கினி இறங்குகிற இடமாய் மாறட்டும். எழும்பி பிரயாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல். பாகாலின் நாமம் இனி உன் எல்லைக்குள் கேட்கப்படாது. அந்த அக்கினி பட்சிக்கும். அக்கினி இறங்கின அன்றே பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
எல்லா பாகாலின் அசுத்தங்கள், பாகாலின் விக்கிரகங்கள், பாகாலின் சூழ்ச்சிகள், பாகாலின் வல்லமைகள் இப்பொழுது இப்பொழுது உன் கூடாரத்தை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. ஏன் இவ்வளவு நெருக்கம்? ஏன் இப்படி நொறுங்க ஒப்பு கொடுத்தா? ஒரே வார்த்தை தான், உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் வீட்டுல யாருக்கும் இல்லாத நெருக்கம், யாருக்கும் இல்லாத நொறுக்கம் உனக்கு வருதுன்னா புரிஞ்சுக்கோ, நீ அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். நீ எங்கோ இருக்க வேண்டியவர். Glory, glory. பாகாலுக்கு முன்னாக இருக்க வேண்டிய ஒன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்போமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்போமா நான் கர்த்தருடைய பீடத்தில் இருப்பேன் என்று? இல்ல. ஆமே, அநேகரால் நீ விடப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட. Jesus, Jesus, thank you Holy Spirit. Oh, thank you Jesus. அப்படியே எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்க முடிந்தவர்கள் நாம் ஏற்கனவே பாடின அந்த பாடலையே ஒரு விஷயம் கூட, தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்று வீசணமே. ஆமென். Glory, அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும், கொய்த்து கால சமயமல்லோ, ஆத்மாவில் நீரக்கேணமே. எல்லாரும் நல்ல கையை தட்டி, கொய்த்து கால சமயமல்லோ, தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. Glory, glory. ஆர்ப்பரி சமய ஆமென். அஸ்தியுடைய தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ, அதிகாரம் பகரணமே, ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அஸ்தியுடைய தாழ்வரையில் ஏ மாமா சேகம் அவரோ கர்த்தர் நாவை அதிகாரப்படுத்துகிறார். தீ போல இறங்கணமே, ஆமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே.
அத்தினாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசணமே. ஆமே, கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணணும். ஓ, அத்தி மழையாய் ஒழுகேனமே, கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணணும். தீ போலே இறங்கணமே. ஓரா மாமா ஷாலா பாபா நகாரா ஷபாபாலா பாராடா ரபா ரிமா மாமா மாமா கரோ. ஜீசஸ் நிரப்புங்கப்பா. அக்கினி அக்கினி. ஓ ரபா மலா. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம். ஜீசஸ் ஜீசஸ். அக்கினி மலை அக்கினி மலை அக்கினி மலை. அக்கினி அக்கினி. தீ போலே சமமரா. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. தீ போலே தீ போலே. புதிய அபிஷேகம், புதிய பாஷைகள், புதிய கிருபை. ஊற்றுங்கப்பா. பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியவர்கள் மேல, முதியோர் மேல புதிய பலன். எல்லா பலவீனங்கள் சுத்தரிக்கப்படுகிறது, எல்லா கட்டுகள் சுத்தரிக்கப்படுகிறது. பாகாலுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை. Jesus, Jesus. அக்கினி அக்கினி அக்கினி. Glory, glory. Shara bala bara bala bara bara. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நடப்புவேன், நான் அதை நடப்புவேன். Jesus, Jesus. வல்லமை வல்லமை வல்லமை. அக்கினியாய், நதியாய், மழையாய், காற்றாய் வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார். எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. புதிய பாஷைகள், புதிய வார்த்தைகள். Jesus. Lord,
உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன் உனக்குள்ளே. உன் கூட யாருமே இருக்க விரும்பல. நீ கர்த்தர் வாக்கு தருகிறார், நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். Jesus. Jesus. We bless your name. சந்து சந்தா வெட்டி Jesus. சந்து சந்தா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல அவர் கலந்துட்டாரு. சகோதரா சொல்லுங்க, என் பேச்சில, என் பேச்சில அவள் அப்படியே கலந்துட்டான். என் நினைவுல, என் நினைவுல, என் நடக்கையில அவன் ரெண்டு கைகளை உயர்த்தி அன்பினாவியானவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. என் பேச்சில, என் பேச்சில இன்று முதல் அந்த வித்தியாசத்தை காணும். அவர் உனக்குள்ள, இந்த பொக்கிஷம் உனக்குள்ள, அந்த பொக்கிஷம் உனக்குள்ள, அந்த பொக்கிஷம் உனக்குள்ள, அந்த பொக்கிஷம் உனக்குள்ள. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே விலையேற எனையாளோ நன்றி ஐயா. அன்பின் எனையா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகமே உங்க பிள்ளைகளை மூடி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. அக்கினி இறக்குனீங்களே, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே தேவன் அவர்களை குறித்து சாட்சி கொடுப்பார்.
தேவனுடைய சத்தம். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று ஆமென், ஆமென். இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். பாகாலுக்கு முன்னாடி வெட்டாம செப்பனிடப்பட்ட பலிபீடத்துல வச்சிட்டார்ல, வச்சிட்டார்ல, வச்சிட்டார்ல. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி. சில சொல்லுவாங்க, அவனை விட்டுரு, அவனை விட்டுரு, அவன் நீ தேராது, அவளை விட்டுரு. அப்படி விடப்பட்டவங்க, நீ நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டதும் ஒன்னதான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், எப்சிபா என்றும் பியூலா என்றும் உன் தேசம் வாழ்க்கைப்படும். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஒரே ஒரு விசை, உங்க ரெண்டு கரங்களை உயர்த்து. முழுவதுமாய் ஆட்கொள்ள, முழுவதுமாய். 450 பேர் சேர்ந்து ஒரு காளையை தெரிந்தெடுக்கிறாங்க. எலியா கையில. இந்த காளை யார் பிடியில இருக்குன்னு ஒரே ஒருத்தர் நிக்கிறாள், எலியா. அந்த ஒருவன் பிடியில. அதே போல ஆண்டவரே, நான் ஒரு 10 பேர் பிடியில் இல்லப்பா, என்ன பிடிக்கிறது நீங்க மட்டும்தான். என்ன பிடிச்சிருங்கப்பா கடைசி வர. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை பிடிச்சிருங்கப்பா. இந்த மகிமைய காணும் வரை என்ன விட்டுறாதீங்கப்பா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் தரிசிக்கும் நேரம், நேரத்தில் அந்த நாள். சத்தமா சொல்லுங்க, விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க, விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க, விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க. நல்ல தகப்பனே நன்றி, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் நீங்க தான் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். கோடி நன்றி. சந்து சந்தா வெட்டப்பட்ட பிறகு தண்ணி ஊத்துறாங்க, தண்ணி ஊத்துறாங்க. அக்கினி இறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆறுதல் படுத்தி ரத்தத்தை கழுவி, காயத்தெல்லாம் கழுவி, உன்னை நிறுத்தி தம்முடைய அக்கினி இறங்க பண்ணி, மற்றவர்கள் இதை கண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னது போல உன்னை பார்த்து கொஞ்சம் பேர் சொல்ல போறாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே முடிக்கிறேன் ஜெபிச்சு. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்த வார்த்தைகளில் ஒன்றும் பேச விடாம ஆவியானவர் இவைகளை பேச வைத்திருக்கிறார் என்றால், உன் ஒருவனுக்காக, உன் ஒருத்திக்காக
இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நீ என்ன புலம்பிட்டு இருந்தேன்னு தெரியாது, நீ என்ன சொல்லி அழுதுட்டு வந்தேன்னு தெரியாது. ஆனா அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, தகப்பனே நன்றி, நிரப்பின் அன்புக்காய் நன்றி. இந்த நிறைவின் அனுபவத்திலே நடத்தும், ஆளுகை செய்யும். தொடர்ந்து மாலை கூட்டம், நாளை கூட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை கூட்டத்துக்கு வர முடிந்தவர்கள் மாலை கூட்டத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.